சுவிசேஷம் என்கிறது எல்லாரையும் ஒரே லெவல் ஆக்கிடுது. உயர்ந்த ஜாதிக்காரன், தாழ்ந்த ஜாதிக்காரன் எல்லாரையும் ஒரே லெவல் ஆக்கிடுது. படித்தவன், படிக்காதவன் எல்லாரையும் ஒரே லெவல் ஆக்கிடுது. பணக்காரன், ஏழை எல்லாரையும் ஒரே லெவல் ஆக்கிடுது. இது சபையில் புரிஞ்சா, சபையில் இருக்கவர்களுக்கு புரிஞ்சா, பிரசங்கியாளர்களுக்கு புரிந்தால், இந்த ஏற்ற தாழ்வுகளெல்லாம் பார்த்து வெறும் பணக்காரனை மதிக்கிறது, ஏழையை அசட்டை பண்ணுறது அது இருக்காது. படித்தவனை மதித்து படிக்காதவன் ஒன்றும் இல்லாமல் நினைக்கிறது இதெல்லாம் இருக்காது. தன்னை பெருசாக எண்ணிக்கிட்டு மற்றவங்கள ஒன்றும் இல்லைன்னு என்றது அதெல்லாம் இருக்காது அப்படிப்பட்ட சபையில். ஏன்னா கிறிஸ்து மனக்கண்களை பிரகாசமடைய செய்து நாம் யாருன்னு பார்க்க வச்சிட்டாரு. நான் யாருன்னு என்ன பார்த்துட்டேன். நான் ஒரு பாவி, தகுதியற்றவனாக இருந்தேன். என்ன நேசித்து, என்ன அன்பு கூர்ந்து என்னை மீட்டு கொண்டார். அப்போ இன்னொரு பாவியை பார்க்கும்போது அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அவனை குற்றஞ்சாட்டுகிற விதத்தில் பார்க்கறது கிடையாது. அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற விதத்தில் தான் நாம் பார்க்க தோணும். இரக்கமுள்ள மனதோடு தான் அவனை பார்க்க தோணும். அதனால தான் பாருங்கள், ஆதி திருச்சபையில் பெரிய அற்புதமே நடந்தது. யூதர்களும் புறஜாதிகளும் ஒன்றா சேர்ந்ததே கிடையாது. ஒரு டம்ளர் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. அது வருது இல்லை அந்த கதையில், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா பெண்ணு அவள்கிட்ட போய் தண்ணி கேட்டோன்னு சொல்கிறேன், நீ யூதன், நான் சமாரி, என்கிட்டே ஏன் கேட்குறேங்கிறாய். தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. இயேசு சமாரியோட பட்டணத்தில் தங்க போகிறாரு, இடமில்ல போயிட்டேருன்றாங்க, உள்ளே வராத போயிட்டேருன்றாங்க. இன பாகுபாடு, இன வேறுபாடு, இன வெறுப்பு, பகை. ஆனால் சபை ஒரு பெரிய அற்புதமான ஒரு இடமா இருந்தது. ஆதி திருச்சபை 1ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கிறான். அன்றைக்கு இருந்த சமுதாயத்தில் பாதி பேர் அடிமைகளாம் பாருங்கள். அடிமைகளாக அன்றைக்கு அடிமைத்தனம் இருந்தது. பல்வேறு காரணங்களுக்காக அடிமை, கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியல, போய் அடிமையாக போயிடணும் வேலைக்கு கொடுத்தவங்ககிட்ட. இல்லை யுத்தத்தில் ஒரு தேசத்தை ஜெயித்தா அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு வந்து அடிமையாகிடுவோம். இப்படிலாம் பல்வேறு அடிமைகள் இருந்தாங்க. அப்போ திருச்சபைக்குள்ளே போனால் பாதி பேர் அடிமைகளாக இருப்பாங்களாம் பாருங்கள். ஆனால் திருச்சபையில் என்ன விசேஷம்னா, அடிமையும் முதலாளியும் ஒன்றா உட்காந்துருக்கிறான். ஒன்றா உட்காந்து கர்த்தரை ஆராதிக்கிறான். ஒனேசிமோ என்கிற ஓடிப்போன ஒரு அடிமையை பற்றி அவனுடைய எஜமானுக்கு பவுல் எழுதுகிறாரு, அவனை சேர்த்துக்கோ, ஒரு சகோதரனை போல சேர்த்துக்கோன்றார். பவுல் அப்போஸ்தலன் அந்த சமுதாயத்தில், அந்த கலாச்சாரத்தில் வளர்ந்து, அந்த கலாச்சாரத்தில் ஊர்னவர். கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு, மனக்கண்கள் பிரகாசம் அடைஞ்ச பிறகு, ஒரு அடிமையை கூட தன் சொந்த சகோதரனை போல பார்க்குறாரு. அவன் அடிமையை நினைக்காத, சகோதரனா ஏற்றுக்கொள்கிறார்.